ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். வந்து டிசி ஊர்லேருந்து வரா, அவளை கூப்பிட போகணும். அம்மாவும் காணும், தம்பியும் காணும். நான் வந்து குளிக்க போயிருந்தேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. போயிட்டு இப்போ வரணும். வந்தால் தான் அவளை ஒரு 8 o'clock போல் போய் கூப்பிட முடியும். இப்போ டைம் வந்து 7:30 கிட்ட ஆகுது. இன்னொரு ½ an hourல போய் கூப்பிடணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கிளம்ப வேண்டியது இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன் கைஸ். போயிட்டு உங்களுக்கு நான் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போயிடலாம். இந்த கிளிப் போட்டிருந்தேன். இப்போ வந்து இது கொஞ்சம் மேட்சபிளாக இருந்த மாதிரி இருக்குது. தெரியுதா இதோட கலரு? தெரியாது, ஆனால் நான் காமிக்கிறேன். என்னம்மா பூவா? நான் ஜீன் போட்டிருக்கேம்மா. ஸோ காய்ஸ், கிளம்பியாச்சு. வந்துட்டாளா? ஓகே ஓகே. திருப்பரம் பண்ணுறோமா? ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நண்பர்களே. இப்போ நம்ம போய் நம்ம தங்கச்சியை பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும், அப்படியே பின்னாடியே வாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எவர் வண்டி ஓட்டுறது இன்றைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க, ஏனே தெரில எல்லாரும். நாங்கள் கரெக்டாக தான் போகிறோம். ப்ளீஸ் மெட்டல் அடிச்சிருவேன். ஒரு மந்தையில் இருந்த ஆடுகள் தனித்தனியே பிரிந்தன. அந்த மாதிரி நாங்களும் எங்கள் அம்மாவும் பிரிஞ்சிட்டோம். அவங்க பாலத்துக்கு மேலே வராங்க, நாங்கள் கீழே வரோம். என் தம்பி வாயில் அடிக்க சொல்கிறான். நீ சும்மா இதுக்கு சொல்கிறேன்டா, ஒரு டைலாக்கு சொல்கிறேன், அதை கூட நீ தப்பாக நினைக்கிறேன். இட்ஸ் ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. நீ பாத்துறா. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஓடிட்டுருக்கோம். செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொன்னோம். S11. S10 இந்த இருக்கு. கரெக்டாக நம்ம வாசலில் தான் நிற்போம்னு நினைக்கிறேன். இதான் S11. எங்க வா 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 வா. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ஐயோ, என் குடும்பமே நிக்குது இங்க. உனக்கு ஹாப்பியா இருக்கா? நீங்க இந்த தருணத்தை எப்படி எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் என்னைக்குமே வர மாட்டீங்களே, ஆச்சரியமா இருக்கு ரொம்ப. இன்னைக்கு வந்து என் தங்கச்சியை வந்து நான் இங்க வந்து கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப இது வந்து பர்த்டே கிஃப்ட். என் தங்கச்சி பர்த்டே கிஃப்ட். என் தங்கச்சி சந்தோஷமா போ. ஏன்பா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? செப்பாமா வீட்டுக்கு கூட்டு போங்க. என்ன கொடூரமா இருக்கு பாக்குறீங்களே? உன்னை பார்த்த சந்தோஷத்துல நாங்க மறந்துட்டோம் தீஸ்தா. இவனை போய் கிரீன் பிளாக் நாங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, தெரியுதா? இப்ப இவன் இப்படிதான் சரியான ரெட் பிளாக். இந்த அப்பறம் பாருங்க, பையன் தூக்கிட்டு ரெட் பிளாக். ஸோ வந்து என்னன்னா, தீஸ்தா வந்து S11 சொன்னா, நாங்கள் வந்து S10 போய் நிற்போம் அப்படி சொல்லிட்டு சும்மா நின்னோம். பார்த்தா கரெக்டாக S10 இருந்திருக்கா பைத்தியக்காரி. S11 சொல்லிட்டான். ஸ்டாண்டிங் இன் நைஸ் ட்ரெஸ். பார்த்தீங்களா, தீஸ்தாக்கு வந்து வேலை செய்கிறதுக்குனே நாங்கள் 2 பேர் இருக்கோம். போலீஸ் நிற்கிறாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. அவ அக்காவா இவ சொக்காவா அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. பாத்தியா? என்னடா ஹரி, நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க அம்மா. ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல. அவ வந்தோன்னா அவட்ட பேசிட்டு நம்மளெல்லாம் அவங்க பிள்ளைங்க மாதிரி நடத்துக்காம அவங்க பாட்டுல போயிட்டே இருக்காங்க. உங்களை பாருங்களேன். பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா. எப்படி போறாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சி ஃபர்ஸ்ட்
ரொம்ப சந்தோஷமா இருக்கா என் தங்கச்சிக்காரி. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விழுப்பத்தி கீழே கீழே இருந்து நம்ம வாழ்க்கை மேல போகுது பாத்துக்கோங்க. நீ ஏன் திருட்டு மணி பண்ணிக்கிற? அங்க பாரு அவளுங்க. தீஸ்தா அக்காவோட ட்ரெஸ்ஸு, அக்காவோட லெக்கின்ஸ், அக்காவோட கம்மல், அக்காவோட செயின் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா? தீஸ்தா தப்பு தப்பா தான் எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்டாக வேற ஒரு வண்டியில் போய் வைக்கிறா. தீஸ்தான் கூட திரும்ப மாட்டா. டே இருடா, அப்பா கடைக்கு போமான்னு கேட்டு போகலாம். நான் ஒரு சிம்பிள் காமிச்சேன்ல, அதுக்கு என்ன மீனிங்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோட மீனிங் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஷாருக் கான் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. சரி ஓகே, எடுத்துட்டு போகணுமா? எடுத்துட்டு வாப்பாடா தங்கச்சி. நண்பர்களே, இப்போ வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நான் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நான் ரொம்ப கசகசன்னு இருக்கும் சமைக்கிறப்ப. எதுக்கு லோக்கல்லியுமா? ஐயா வைகுண்டே ஏ வைகுண்டத்தோட பர்த்டே. இப்போ நீ ஏக அப்படின்னு ஒன்று சொல்லல, அது சொல்லு. ஏகா அது என்னம்மா? இது அம்மா. Vegetables வதக்கிஃபைங். ஸோ சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு நைட் ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா டைப் பண்ணிவிட்டு அன்னைக்குன்னு பார்த்து மருதாணி பறிச்சிருந்தோம். ஆக்சுவலி அன்றைக்கி பறிக்கல, 1 வீக் முன்னாடியே படிச்சிருந்தோம். அப்புறம் வைக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ வந்து நல்லா மருதாணியை வச்சுட்டு போய் படுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு மார்னிங் தான் நெக்ஸ்ட் vlog கண்டினியூ பண்ணியிருப்பேன். The next day. ஹலோ காய்ஸ், வெரி குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. அப்புறம் வந்து ஹாப்பி மார்ச். இன்றைக்கி வந்து மார்ச் 1ஆம் தேதி. உங்களுக்கும் இந்த மாதம் நல்லா போகணும், எனக்கும் இந்த மாதம் நல்லா போகணும். எனக்கு இந்த மாதம் நல்லா தான் போகும் ஷியோரா, ஏன்னா இந்த மாதம் என் பர்த்டே. சரி ஓகே, நம்ம வந்து மருதாணியை அவுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கலட்டிட்டு வந்து காமிக்கிறேன் மருதாணியை. நான் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு கெஸ்ட்டு, அவங்கள வந்து நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் சொன்னேன்ல முன்னாடி வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வந்து டெய்லி எங்கள் வீட்டில் வந்து காக்காவுக்கு வந்து காரா பூந்தி வைப்பாங்க. காக்கா, குருவி, குயிலெலாம் வரும். அதுக்கு வந்து காரா பூந்தி வாங்கி வச்சுருக்காங்க, கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்து அதுக்கு வைப்பாங்க டெய்லி ஸ்நாக்ஸாக. டப்பா எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் தேடி இருந்தால் இருக்குது பாருங்கள். சரி, இதான் ஒரு மாதிரி பிளர்ரி ஷேடில், அதுதான் அந்த டப்பா. இருங்க, நான் போய் அதுக்கு வச்சுட்டு வரேன். அடுத்து இங்கே பாருங்கள் குருவியை. இதா எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். டெய்லி என்கிட்ட வந்து காரா பூந்தி வாங்கி சாப்பிட வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மோக்கி எஃபெக்டோட ஒரு வீடியோ. வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே குட்டியாக ஒரு பார்க் இருக்குது. ஸோ நானும் தீஸ்தாவும் வந்து அங்கே போய் விளாட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சு, ஊஞ்சல் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட நிறையா குட்டி பிள்ளைங்க விளையாடுவாங்க. அப்புறம் இந்த பெரிய பசங்களாம் ஊஞ்சல் அந்த மாதிரி இதில் விளையாடுவாங்களா. ஸோ வந்து டிசி வாடி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இதுக்காகலாம் நாங்கள் முன்னாடி வந்து திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப தூரம் போவோம் ஊஞ்சல் விளையாடுறதுக்கு. ஸோ வந்து பக்கத்துலேயே இருக்குது, போய் விளாட்லான்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. நின்னுக்கோ. அந்தாண்டா அடுத்த பியாரு. வாழ்க்கையிலே வந்து உருப்படியாக பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு வேலை பார்த்துருக்கோம். அது என்ன தெரியுமா? வாக்கிங் போயிருக்கோம் இந்த பார்க்கில், குடும்பத்துடன் வாக்கிங். அதான்
இங்கே பாரு ஃபோன் இந்த உலகமே ஃபோனுக்கு அடிமையாயிடுச்சு. வந்து குத்துனேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாரு எங்கள் அம்மா 40 ஏஜ் ப்ளஸ் பீப்புள்ஸ் தான் ரொம்ப போய் கிடைக்கலையோ கிடைக்குதா இல்லையான்னு பார்த்தா போய் கிடைக்கல. எனக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு கிடைக்குது. விலை கூட்டினதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பார்க் பேர் வந்து திருவள்ளுவர் பூங்கா. இருங்க. ஸோ வந்து குழந்தைங்களாம் வராங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட விலங்கு அப்புறம் வந்து மரம் எல்லாமே வந்து ஒரு சைட் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அப்புறம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் சின்சான், டோரிமான், அதுக்கப்புறமேட்டு சோட்டா பீம் தான் ஃபுல்லாக நிறையா போட்டிருந்தாங்க. டோலு போலுக்கு வேறு தலை மட்டும்தான் இருக்குது. ஸ்டில் நமக்கு இந்த மாதிரிலாம் பெருசாக வரைய தெரியாது. நம்ம ஏன் கிண்டல் பண்ணோம். இந்தாங்க பார்த்தீங்களா செங்காந்தல் பூ. இது வந்து ஸ்டேட் பூ, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவு. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கவான் பூச்சி ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உலகு. நாங்கள் போன வாக்கிங்கில் டயர்டாகி தீஸ்தா என் மடியில் படுத்திருக்கா, அவள் மடியில் ஹரி படுத்திருக்கான். இப்படி வரிசையாக படுத்துட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு 2 TR ஸ்டெப்பு போட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்படி காமிச்ச வேறு பேதிட்டு போகும்போது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி 5 பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். சரியா? அது நாங்கள் எல்லோரும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லு. அது போக எவ்வளோ பிரியாணி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இன்னுமே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பிரியாணி குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. குவாலிட்டி சொல்லணும்னா குளம் மாசு செம்ம டேஸ்ட்டு. ஸோ வந்து டேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி சொல்கிறதுனா நல்லா காரசாரமாக அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நாக்கில் நின்றுட்டுருக்கு. நான் அதுக்கப்புறம் பிரியாணி பன் அல்வா எல்லாம் சாப்பிட்டேன். பன் அல்வாவும் அல்டிமேட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கரெக்டான சுகர் லெவல், ரொம்ப கரெக்டான அளவு நெய், எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி வந்து அதான் சொல்கிறேன் நல்ல காரசாரமாக நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்கலேருந்து எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட், நல்ல காரசாரம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கடையோட இதை நம்பர் அண்ட் இது காமிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க மதுரையில் இருந்தீங்கன்னா. ஆக்சுவலி அது வந்து ஒரு புஷ்காட் கடை வந்து தள்ளுவண்டியில் இருந்தாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டு. நான் இது வரைக்கும் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ப்ராப்பராக இங்கே எல்லாருமே 5 பேருமே சாட்டிஸ்ஃபை. இப்போ நான் வேறு கடையில் வாங்கிட்டு வந்தேன்னா வந்து இங்கே யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். 5 பேருக்குமே இன்றைக்கி தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ரொம்ப டேஸ்ட். கண்டிப்பாக எல்லோரும் வாங்குங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கடை நேம் வந்து பிளாக் ரோசஸ் கடை, பிரியாணி கடை. அன்லிமிட்டெட்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மறந்துடாதீங்க, அன்லிமிட்டெட்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மிச்ச பிரியாணி வச்சோன்னா நைட்டு சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எங்களை விட செடி கொடி மிருகங்கள் அது மேலே தான் பாசம் அதிகம். இப்போ வந்து நான் போய் நாய்க்கு வைப்பேன், பிளாக் நாயின்னு சொல்லக்கூடாது, அவங்க அப்புறம் திட்டுவாங்க. பிளாக்கிக்கு வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டு மிச்சம் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்குள்ளே என்ன சொல்கிறதுனே தெரியல காய்ஸ். எங்களை தாண்டி எங்கள் அம்மாவுக்கு வந்து செடி கொடி அப்புறம் வந்து பூனை நாய் நரி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நரி இல்லை என்ன லெமன் லயனுக்கு இந்த மாதிரி எல்லாத்து மேலே தான் பாசம் இருக்குது. எங்கள் மேலே வந்து பாசம் கம்மி தான் எங்கள் அம்மாவுக்கு. காய்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருப்பாங்க. அதாவது அவங்க சாப்பிட்டு வச்சாங்கன்னா அந்த தட்டை நம்ம கழுவவே தேவை கிடையாது. திரும்ப அப்படியே தூக்கி நம்ம வந்து அந்த இதில் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒருத்தையை பார்க்குறீங்களா? இப்போ ஏமா தங்கப்பிள்ள பிரியாணி எங்கம்மா சாப்பிட்டேன். ஏண்டி இப்படி அதை டஸ்ட்பினில் போடாத, லைட்டாக அலசி அங்கே வச்சிரு, நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நீ தான் எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டியே ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்டில் அவங்களோட நேமை போடுங்க கைஸ். More moments later. தூங்கி முழிச்சிட்டோம். மணி இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. சாப்பிட்டுட்டு 3:30க்கு படுத்துட்டு 3 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்.
எல்லாம் தூங்கியிருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டு அவங்க எழுப்பி கிளப்பினாலே போதும். ஸோ எல்லாம் வந்து கிளம்ப போகிறேன் இப்போ நான். ஸோ நானும் தீஸ்தாவும் போயிட்டு அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குடி சூரியன். சூரியனோட சேர்ந்து நிலா. எங்கே நிலாவை காணும்? வந்துருச்சு. அவங்க வீடு வந்து ரொம்ப பக்கமாக தான் இருந்துச்சு. ஸோ நானும் தீஸ்தா மட்டும் வண்டியிலே போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு அகெயின் வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அவசரமாக படத்துக்கு வந்து ரெடி வந்தாச்சு. 6:40 ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் 6:40 தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சீன்ஸ் காமிச்சா எப்படியும் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன மூவி போகணும்னு கெஸ் ஆகிருக்காது. ஆனால் இந்த சீன் பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எஸ் காய்ஸ், நாங்கள் வந்து தாய் கிழவி மூவிக்கு தான் போயிருந்தோம் அந்த சண்டே அன்னைக்கு. நல்லா இருக்கு. இந்த லைட்டு நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து தேட்டர் அப்படின்றதே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வீட்டில் வந்து டிவியில் போட்டு பார்க்குறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பிடிக்கும். சரி, ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு போகணுன்னு சொல்லிட்டு 5 பேருமே போயிருந்தோம். ஸோ மூவியோட எண்ட் சீன் வந்துருச்சு. எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிடுச்சு. ஏன்னா வரும்போது வர்றதுக்கு முன்னாடிலாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டினான்னு அதான் வர்றான் போய். ஒரு அருமையான படம்ங்க தாய். வீட்டில் போய் ரிவ்யூ சொல்லுவோம், எல்லாரும் தனியாக கூட சொல்லுவோம். நான் என்ன ரிவ்யூ வரா கேட்காது, மைக் இல்லை. எல்லா படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செம படம். ஸோ வந்து ஜனநாயகன் போஸ்டர் ஃபோட்டோ எடுத்தால் என்னையோ வேற ஒரு பண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த தீஸ்தா. அப்புறமேட்டு நாங்கள் போனது வந்து சோழமலை தேட்டர் தான். அவங்களுக்கு தெரியும், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே தான் போய் அந்த மூவி பார்த்தோம். அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? ஆமாம் 6 o'clock அந்த ஷோ முடிஞ்சு நெக்ஸ்ட் ஷோக்கே வந்துட்டாங்க. அந்த 10 மணி to 1 மணி வரைக்கும் நைட் ஷோ இருக்கும்ல. ஸோ அதுக்குமே அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனால எல்லா நேரமும் நூடுல்ஸ் சாப்பிட முடியும். இவன் தான் எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸ் நூடுல்ஸ் ரைஸ். சரி, இவன் சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு வாய் மட்டும் சாப்பிடுவேன். நான் வாங்குவேன், அவ்வளோதான். இன்றதான் அவ்வளோதான். ஸோ வந்து 10 மணிக்கு மேலே போய் என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்தே ஆக்சுவலி வாங்கிட்டு போயிட்டோம். பரோட்டா, அப்புறம் தான் சொன்னல சிக்கன் ரைஸ், சிக்கன் ரோல்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு போயாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. சொல்லுங்க, அப்படியே அமைதியாரு. கேள்வி சொல்கிறேன். சரி, தாய் கிழவி படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர், செம்ம, அல்டிமேட். நல்லா இருந்துச்சு. கதை சூப்பராக இருந்துச்சுல. வயிறுலாம் வலிச்சு போச்சு பார்த்து. சிரிப்பு நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, வேறு ஃபெமினிசம்லாம் காமிக்கிறாங்களே, அது கிடையாது ரியல் ஃபெமினிசம். அந்த தாய் கிழவியில் வரவங்க பண்ணுறாங்களே, அதுதான் ரியல் ஃபெமினிசம். ஸோ இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. சரியா, நான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். அதுதான் வந்து ஆக்டர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், as you all know. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, நல்லா உளறேன்ல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆமாம், இன்ஸ்டாவில் போய் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டா ஐடி எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய். நாங்கள் போய் சாப்பிட்டு தூங்கணும், நீங்களும் நல்லா சாப்பிட்டு தூங்க. ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். பபாய்.